விநாயகர் நெல்லிக்கனி பெற்ற கதை. ஒரு நாள் எல்லா தேவதைகளும் சேர்ந்து பரமன், சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மா முன் ஒரு அரிய நெல்லிக்கனியை வைத்தார்கள். அது சாதாரண நெல்லிக்கனி அல்ல, அதை யாராவது பெற்றால் அவருக்கு மிகுந்த ஞானமும் புகழும் கிடைக்கும் என்று கூறினார்கள். அப்போதே முருகனும் விநாயகரும் அந்த நெல்லிக்கனியை பெற விரும்பினார்கள். இருவருக்கும் தர முடியாமல் சிவபெருமான், யார் உலகை முழுதும் முதலில் சுற்றி வந்து வருகிறாரோ அவருக்குத்தான் நெல்லிக்கனி என்று சொல்லினார். முருகன் உடனே தனது மயில் வாகனத்தில் பறந்தார். அவன் உலகையே சுற்றி வரத் தொடங்கினார். ஆனால் விநாயகர் சற்றே சிந்தித்தார். அவருடைய வாகனம் எலியே, அது மயில் போல வேகமாக ஓட முடியாது. அப்படியிருக்க எப்படி இந்த போட்டியில் ஜெயிக்கலாம்? விநாயகர் புன்னகைத்து, என் உலகமே என் அப்பா அம்மாவே என்று கூறினார். பிறகு அவர் சிவனையும் பார்வதி அம்மனையும் 3 முறை சுற்றி வணங்கினார். அவரது செயலில் பரமனும் பார்வதி அம்மனும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். நீதான் உண்மையான ஞானம் கொண்டவன், எங்களையே சுற்றுவது உலகையே சுற்றுவதைப் போலத்தான் என்று கூறி அந்த நெல்லிக்கனியை விநாயகருக்கு கொடுத்தார்கள். அதனால் தான் இன்று விநாயகர் முதலில் பூஜை செய்யப்படும் தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. இது தான் விநாயகர் நெல்லிக்கனி பெற்ற கதை.